வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் கிழக்கு காற்றை ஏற்றிக் கொண்டிருந்த இலங்கை ஏரி இலங்கையை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதியில் இறங்கி இலங்கையை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதி வழியாகவே அப்படியே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியை நோக்கி கலைந்து சென்ற காற்றழுத்த தாழ்வு நிலை மாலத்தீவு பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்த்த நிலையில குமரிக்கடல் வழியாக மன்னார் வளைகுடாவின் தென் மாவட்டங்கள் கடலோரம் வழியாக மன்னார் வளைகுடாவின் தென் மாவட்டங்கள் ஒட்டி குமரிக்கடல் வழியாக மாலத்தீவிற்கு எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வு மன்னார் வளைகுடாவின் தமிழ்நாடு எல்லையோரம் வராமல் இலங்கையை ஒட்டிய பகுதி வழியாக இலங்கையின் தென்மேற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு பகுதிக்கு செல்லும் பொழுது கலைந்து புதிய நிகழ்வோட காற்றாக கலைந்து சென்று விட்டது. இப்ப என்னாச்சுன்னா, கிழக்கு காற்று மேற்கத்திய இடையூறுக்கு ஈர்த்தது. அப்ப சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு கனமழை பொழிவை கொடுத்தது. டெல்டாவிற்கு மன்னார் வளைகுடாவில் இருக்கும் பொழுது கொடுத்தது. தற்பொழுது அதற்கு பிறகு ஒன்று அரபிக்கடலிலே குஜராத் கரையோரம், பாகிஸ்தான் எல்லையோரம் உருவான ஒரு காற்று சுழற்சி குஜராத், ராஜஸ்தான் வழியாக பஞ்சாப் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இமாச்சல் பிரதேசம் போன்ற பகுதிகள் அருகே நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே கிழக்கு காற்றும் கொஞ்சம் திரும்பியது. வேலூர் வரைக்கும், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், திருத்தணி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு, திருப்பத்தூர் மாவட்டத்தில் கூட மழைப்பொழிவை கொடுத்தது. கொஞ்சம் லேசான மழையாக சில இடங்கள்ல, அதாவது மேட்டூர், ஆத்தூர் இங்க கூட ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்தது. சேலம், ஓமலூர் கூட. மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய சிக்கதாசம்பாளையம் 20 மில்லிமீட்டர், சத்தியமங்கலம் 18 மில்லிமீட்டர், சத்தியமங்கலம் அருகே இருக்கக்கூடிய சிக்கரசம்பாளையம் 20 மில்லிமீட்டர் மழை பிடிந்தது. நீலகிரி மாவட்டத்தில் டெனாட் 21 மில்லிமீட்டர், மேலும் வந்து வெங்காரம் 24 மில்லிமீட்டர், கோத்தகிரி 22 மில்லிமீட்டர், அடுத்தது கொணவக்கோரை 31 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 16 மில்லிமீட்டர் மழை. சேலம், ஓமலூர், ஆத்தூர்லேயும் மழை இருந்தது. மேட்டூர் வரைக்கும் கூட கொஞ்சம் மழைப்பொழிவை கொடுத்தது. திண்டுக்கல் மாவட்டம் வடக்கு பகுதி ரெங்கநாதபுரம் 15 மில்லிமீட்டர் மழை. கரூர் மாவட்ட எல்லையோரம் இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்தது. பெரிதாக பரவலாக மழை இல்லை. காரணம் என்னன்னா, எதிர்பார்த்த வழித்தடத்துல அது பயணிக்காமல் இப்படி கடந்த பொங்கல்ல இருந்தே இப்படிதான் ஒரு நிகழ்வு வருவது, மீண்டும் திரும்பி போவது, சில நிகழ்வுகள் ஏறுவது, மீண்டும் திரும்பி போவது என்று அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஈர்ப்பின் காரணமாக குமரிக்கடல் நோக்கி நகராமல் மன்னார் வளைகுடாவின் இலங்கையை ஒட்டிய பகுதி வழியாகவே கிழக்கு நோக்கி நகர்ந்தது. இப்போ இந்த சுற்றின் மழைப்பொழிவு, அதாவது இப்பொழுது இலங்கை ஏறி பயணித்த அந்த நிகழ்வின் மழை விலகியது. நேற்றைக்கு இரவே விலகியது. நேற்றைக்கு பகல்லையே டெல்டாவில் ஒரு 3:30 மணிக்கு நல்ல ஒரு வலுத்த மழையை மன்னார்குடியில் 1 சென்டிமீட்டர் கொடுத்தது. அதாவது நல்ல ஒரு 5 நிமிடத்தில் 1 சென்டிமீட்டர், அதுவும் 5 நிமிட மழை 1 சென்டிமீட்டர் கொடுத்தது. இப்படி நேற்றைக்கு 3:30 மணியுடன் டெல்டாவின் மன்னார்குடி பகுதியில் விலகியது. படிப்படியாக உள்ளே ஆங்காங்கே இருந்த மழையும் ஒட்டுமொத்த முன்னிரவில் விலகியது. இந்த நிகழ்வால் மழைப்பொழிவு விலகியது. இனிமேல் குளிர். ஆனால் குளிர் அதிகமா உள்ள இப்ப வராது. ஏன்னா நல்லா பாருங்க, படத்துல ஒரு சுழற்சி இருக்கு பாருங்க. ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப், அதனை ஒட்டி உள்ள இமாச்சல் பிரதேசம், சண்டிகரை ஒட்டி ஒரு காஷ்மீர் வரைக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை என்று சொல்லலாம். தரையோடு இணைந்த காற்று சுழற்சி. அதாவது 1500 மீட்டர் வரைக்கும், 1.5 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் ஒரு காற்று சுழற்சி. கேரள கடலோரத்தில் பார்த்தீங்கன்னா 900 மீட்டர் வரைக்கும் ஒரு முக்கால், அதாவது 1 கிலோமீட்டருக்குள்ள உயரத்துக்கு கேரள கடல் ஓரத்துலையும் ஒரு காற்று சுழற்சி இருக்கு. கேரளாவில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆகவே இவை எல்லாமே கிழக்கு காற்றை ஈர்ப்பது என்பது இல்லாமல் போகிறது. என்ன ஈர்க்கல, என்ன எல்லாம் வந்த நிகழ்வு, ஏற்கனவே ஒரு நிகழ்வு வந்துட்டு இருக்கு, அதை நோக்கி திரும்பி விட்டது. கிழக்கு காற்று தமிழ்நாட்டில் ஏறுவது இலங்கையில் ஏறி அப்படியே தென்கிழக்கு நோக்கி திரும்பி விடுகிறது. ஆக கிழக்கு காற்று ஏற்றம் தடைப்பட்டது.
குளிர் அலை, அதாவது உயரழுத்தத்தில் சுழன்று காஷ்மீர் பாகிஸ்தான் எல்லையோர பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய சுழற்சியை நோக்கி குளிர் காற்றும் திரும்பி இருக்கிறது. அதனால இந்த நடுக்கும் குளிர் என்பது ஒரு 4-5 நாட்களுக்கு இருக்காது. ஆனால் குளிர் இருக்கும், இதமான வெப்பநிலை, குளிர்ந்த வானிலை, பனிப்பொழிவு இதெல்லாம் இருக்கும். உயரழுத்தம் என்பது சற்று விலகி இருக்கிறது, தாழ்வு பகுதியை நோக்கி உயரழுத்த காற்று பயணிக்கிறது, குளிரலையானது திசை மாறி இருக்கிறது. இருந்தாலும் மியான்மர் பகுதியிலிருந்து வரக்கூடிய கொஞ்சம் குளிர்காற்று குளிர்ந்த ஒரு சீதோஷ நிலையும் கொடுக்கிறது. ஆனால் நடுக்கும் குளிர் இப்போதைக்கு இல்லை. ஆனால் குளிர் வானிலை இருக்கும். நடுக்கும் குளிர் வரப்போகிறது, மழையும் வரப்போகிறது. அடுத்தது அது எங்கே என்பதை பார்ப்போம். அனைவரும் முழுமையாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனால் வாய்ப்பு இருக்கிறது, அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்த நிகழ்வு எப்படின்னா, இப்போ போய் கலந்து இணைந்திருக்கக்கூடிய நிகழ்வு தீவிரமடைந்து இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல இலங்கைக்கு தெற்கு பகுதி வரைக்கும் வரும். இலங்கையில் ஏறாது. இலங்கையில் ஏறினாதான் தமிழ்நாட்டுக்கு மழை. இலங்கைக்கு தெற்கு பகுதிக்கு வரும் பொழுது இலங்கையில் மழை. அதுவும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இருக்காது. தென் மாகாணங்கள், மத்திய மாகாணங்களுக்கு வரக்கூடிய 30, 31 பிப்ரவரி 1 இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல நனைக்கு மழை, தூறல் மழை, லேசான மழையையும் கிழக்கு மாகாணங்களுக்கு இருக்கும். வடகிழக்கு மாகாணங்கள், வடகிழக்கு மாகாணங்கள் மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கு லேசான மழையையும், கிழக்கு மாகாணங்கள் அதாவது எதுனா திருகோணமலைக்கு தெற்கே உள்ள அம்பாறை, அம்மந்தோட்டா வரைக்கும் உள்ள அந்த பகுதிக்கு எல்லாமே தெற்கு கிழக்கு மாகாணத்தோட தெற்கு பகுதி நல்ல மழைப்பொழிவை, கனமழைப்பொழிவை கொடுக்கும். அப்படியே கண்டி வரைக்கும் கொடுக்கும், அம்மந்தோட்டா காலி வரைக்கும் கொடுக்கும், கொழும்பு வரைக்கும் கொடுக்கும் அந்த நிகழ்வு. அது 30, 31 1ஆம் தேதி. தமிழ்நாட்டிற்கு அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா 30, 31 1ஆம் தேதி கிழக்கு காற்று வராது, வட கிழக்கு காற்றாக வடகிழக்கில் இருந்து மியான்மர்ல இருந்து வரக்கூடிய குளிர்காற்று வரும். அதனால என்ன ஆகும்னா குளிர்காற்று கொஞ்சம் நீராவி இருக்கும். அது ரேஷியோ சரியில்லாம மழைப்பொழிவை கொடுக்காது, மேகமூட்டத்தை மட்டும் ஏற்படுத்தும். 30, 31 1ஆம் தேதி பிப்ரவரி 1, அதாவது ஜனவரி 30, 31 பிப்ரவரி 1 மேகமூட்ட வானிலை. கோடியக்கரை முனையில தூறலாம், ராமேஸ்வரம் முனையில தூறலாம், யாழ்ப்பாணத்தில் நனைக்கும். அதற்கு தெற்கே தான் மழை. 30, 31 1ஆம் தேதி. சரி, அடுத்தது 5ஆம் தேதி 4, 5, 6 பிப்ரவரி 4, 5, 6 மழை. அது நல்ல ஒரு ஏறி பிடித்து கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். மழை பொழிவு நிறைய இடங்கள்ல பொழிந்திருக்கு. உங்களுக்கு பெய்யலைன்னா வானிலை அறிக்கை தவறு, பிழை என்று குற்றம் சொல்லக்கூடாது. இந்த அளவுக்கு சொல்றது, குடியரசு தினம் வரைக்கும் மழை இருக்குன்னு சொன்னீங்க, சரியாக பொழிந்தது என்று திருவள்ளூர்லையும், சென்னையிலையும், செங்கல்பட்டுல இருந்தும், அதே போல விழுப்புரத்தில் இருந்தும், புதுச்சேரியில் இருந்தும், கடலூரில் இருந்தும், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து அங்கிருந்து வாழ்த்தினார்கள், பாராட்டினார்கள். சரியாக அமைந்தது, சரியான மழை, நல்ல வேளை. ஒரு 10 சென்டிமீட்டர்ல விட்டு சென்று விட்டது. இதற்கு மேல் பெய்திருந்தால் எங்களுக்கு அறுவடை எல்லாம் பாதித்திருக்கும் அப்படின்னு ஒரு அதோட என்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலை அறிவித்திருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல மழை பெய்யாத மாவட்டத்துல மழை பெய்தால் மட்டும்தான் அவர்களுக்கு வானிலை அறிக்கையை உண்மை என்று நம்புவார்கள். வானிலையில பிற இடங்கள்ல மழை பெய்திருக்கிறது, இயற்கை எப்படி இருக்கும், காற்று ஒன்றோடு ஒன்று எல்லாமே தெற்கை சுற்றக்கூடிய காற்று ஒன்று. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், வடக்கே உள்ளது தீவிரமடைந்தால் வட மாவட்டங்களுக்கு அதிகம், தெற்கே உள்ளது தீவிரமடைந்தால் தெற்கு நோக்கி இருக்கும். தெற்கே உள்ளது தீவிரமடையாமல் திரும்பி போனது, வடக்கே உள்ளது மட்டும் தீவிரம் இருந்தது. இருந்தாலும் அதுல குளிர் ரேஷியோ அதிகமா இருந்ததுனால உள்ளே வந்தது மழைப்பொழிவை போதிய அளவில் கொடுக்கலை, தூறல் நனைக்க மழையாக கொடுத்தது. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு நல்ல மழை. அதுலேயும் செங்கல்பட்டு தான் அதிக மழை. அடுத்த இடம் சென்னை, அடுத்த இடம் விழுப்புரம் உள்ளிட்ட பகுதி, மயிலாடுதுறை, கடலூர், நாகப்பட்டினம் மாவட்டம் தான் கொஞ்சம், நாகப்பட்டினம் சுற்று வட்டாரம், காரைக்கால் சுற்று வட்டாரம், தரங்கம்பாடி சுற்று வட்டாரம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது. இப்படி இந்த இடத்துல கொடுத்தது. ஆனால் உள்ளே இல்லை என்பதற்காக வானிலையை பிழை என்று தயவு செய்து சொல்லக்கூடாது. அதாவது வானிலை குறித்த அதாவது அறிதல், அதனை குறித்த ஒரு புரிதல், தெளிதல், இயற்கையை பற்றிய, காற்றை பற்றிய, தாழ்வு நிலை குறித்த கணிக்க முடியாத வானிலை எல்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் தாழ்வு நிலை வரும் என்று சொல்வதே பெரியது. இந்த நேரத்தில் வரக்கூடிய நிகழ்வுகள் மழைப்பொழிவு ஏறி கொடுப்பது, இப்படி சென்னையெல்லாம் ஏறி கொடுப்பது என்பது, கணிப்பது என்பதெல்லாம் ரொம்ப சிரமம். அது நம்ம இப்ப சொல்லலை, ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடியே சென்னை வரைக்கும் ஏறி கொடுக்குன்னு சொன்னோம். நான் சென்னை சென்று இருந்த பொழுது கூட உங்களுக்கு மழை இருக்கிறது, வரப்போகிறது என்று சொல்லிவிட்டு தான் வந்தேன். ஆகவே அதே போல அங்கெல்லாம் மழை பொழிந்தது, நல்ல மழை.
4 நாள் மழை பொழிந்தது. 7-8 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை, 15 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த இது அதிகாரப்பூர்வ மழைமானி இல்லை, அதனால வரல. 7 சென்டிமீட்டர் மழை மாமல்லபுரத்தில், செங்கல்பட்டு மாவட்டம், ஈஞ்சம்பாக்கம் 5 சென்டிமீட்டர், ஒக்கியம் துறைப்பாக்கம் நிறைய இடங்கள்ல 4 சென்டிமீட்டர், டெல்டா மாவட்டங்கள்லையும் 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் என்று 1 சென்டிமீட்டர் என்ற மழை. இப்படி மேற்கு மாவட்டங்களுக்கு எட்டவில்லை என்றால் அடுத்தது எட்டும். ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு இடையூறுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா, அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு, பாகிஸ்தான்ல ஒரு நிகழ்வு, பாகிஸ்தான் எல்லையோரத்தில் ஒரு நிகழ்வு, மேற்கத்திய இடையூறு இமயமலையில, உயரழுத்தம் வட இந்திய நிலப்பகுதியில, வங்கக்கடல்ல அடுத்தடுத்த நிகழ்வு. முன்னேற விடாமல், மாலத்தீவு பகுதியை நோக்கி செல்ல விடாமல், மேற்கு நோக்கி நகர விடாமல், பின்னோக்கி ஈர்ப்பது, இப்படியெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பிணைக்கப்பட்டிருக்கிறதுனால இருகாற்று இணைவு என்பது ஏற்படும் இடத்துல மட்டும்தான் மழை பெய்யும். இருகாற்று இணைவு என்பது வெப்ப நீராவி மற்றும் குளிர்காற்று சதவீதம் சரியாக இருந்தாதான் மழை. மேகமூட்டத்தோட போய்விட்டது பல மாவட்டங்கள்ல. ஆகவே இந்த வானிலை கொடுத்தது, இந்த வானிலையை கணித்ததே பெரிது என்று நீங்கள் நினைக்க வேண்டுமே தவிர தயவு செய்து குறை சொல்லக்கூடாது. அடுத்த மழைப்பொழிவு வரக்கூடிய அதாவது 4, 5, 6, 7 தேதிகளில் நன்றாக இலங்கையில் ஏறி தமிழ்நாட்டிற்கும் சில மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. அதாவது இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். வடக்கு கிழக்கு மாகாணங்கள், மேற்கு மாகாணங்கள் ஒட்டுமொத்த பகுதிக்கும் பிப்ரவரி 4, 5, 6, 7 கிடையாது, 7 இருக்கலாம். பிப்ரவரி 4, 5, 6 பிப்ரவரி 4, 5, 6 தேதிகளில் மழைப்பொழிவு இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதி இருக்கும். அந்த நிகழ்வு நன்றாக கொஞ்சம் ஏறி தமிழ்நாட்டோட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கொஞ்சம் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, அப்படியே கொஞ்சம் கடலூர், மயிலாடுதுறை, டெல்டா மாவட்டங்கள் சொல்லி வச்சாது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் கொஞ்சம் விழுப்புரம், புதுச்சேரி வரைக்கும் கூட, உள்ளே அரியலூர் வரைக்கும் கூட கொஞ்சம் நனைக்கும் மழை, லேசான மழை. 4, 5, 6, 7 நனைக்கும் மழை தான். அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம். நிலக்கடலை விதைப்பு படியெல்லாம் தொடக்கலாம். நீங்க நிலக்கடலை விதைப்பு படி தொடக்கலாம். ஏன்னா 4ஆம் தேதிக்கு இந்த நாள் இருக்கு. அப்படியே வந்தாலும் அது நனைக்கும் மழை தான் தெரியுது. பெரிய மழை இருக்குப்படியே தள்ளிட்டே போக முடியாது. அதனால நிலக்கடலை விதைப்பு விதைக்கலாம். அறுவடை பணிகளை இங்க செய்யலாம். 30, 31 மிரட்டல் வானிலை வரும் டெல்டாவிற்கு. 4, 5, 6 நனைக்கும் மழை இருக்கு. நனைத்து விட்டால் அல்லது லேசாக பெய்யவும் இருக்கு, மிதமாக பெய்யவும் இருக்கு. ஒரு 3, 4 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சில இடங்கள்ல, ஓரிரு இடங்கள்ல பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நம்ம ஓரிரு இடங்களில் 10, 15 சென்டிமீட்டர் எதிர்பார்த்தோம், அது பெய்து விட்டது. பரவலான மழைப்பொழிவு எதிர்பார்த்தோம், அது மட்டும்தான் கிடைக்கல. ஆனால் வரக்கூடிய 4, 5, 6 கடலோரம் டெல்டா மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள கடலூர் உள்ளிட்ட விழுப்புரம், புதுச்சேரி வரைக்கும், தெற்கே அனைத்து கடலோர தென் மாவட்டங்கள், உள்பகுதியில் கொஞ்சம் முன்னேறி அரியலூர் வரைக்கும், சிவகங்கை வரைக்கும் முன்னேறி லேசான மழை, நனைக்கும் மழை, ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவு ஒரு 4 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நனைக்கும் மழை உறுதி. அப்ப 4, 5, 6 தேதிகளில் நனைக்கலாம் என்பதை நினைவில் கொண்டு அறுவடையை திட்டமிட்டுக் கொள்ளணும். 4, 5, 6 லேசான மிதமான மழை கூட பெய்யலாம். அப்போ டெல்டாவில் லேசான மிதமான மழை பெய்தால் அது அப்படியே உள்ள அரியலூர், பெரம்பலூர் வரைக்கும் நனைக்கும் போய், அப்போ அப்படியே சென்னை வரைக்கும் தூறலை கொடுக்கும். புரியுதுங்களா? அப்போ கடலோரம் எந்த அளவுக்கு எட்டி பிடிக்கிறது, வரக்கூடிய நிகழ்வு அது எங்க இருக்கு? இப்போ வரக்கூடிய நிகழ்வு சுமத்ரா தீவிட்டு இருக்கு. இன்னைய தேதியில இப்போ வரக்கூடிய 30, 31ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு சுமத்ரா தீவிட்டு இருக்கு. அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு கிட்டத்தட்ட அது புருணை அருகே, அதாவது மலேசியா, சிங்கப்பூருக்கும் கிழக்கே தென்சில கடல்ல தெற்கு பகுதியில ஜாவா தீவை ஒட்டி இருக்கு. அந்த நிகழ்வு வர்றதுக்கு 4ஆம் தேதி ஆகும். இன்னைக்கு தேதி 27. 27 இதுல அதாவது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல இருக்கு. ஒரு வாரம் 8 நாள் இருக்கணும். அதனால அந்த நிகழ்வு வரும். அப்பொழுது அது எந்த அளவிற்கு முன்னேறும் என்பதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல தான் நம்ம உறுதியிட்டு சொல்ல முடியும். ஆனால் குறைந்தபட்சம் டெல்டாவிற்கு நனைக்கும் மழை இருக்கு, தூறல் மழைப்பொழிவு சற்று உள்ளே இருக்கு. தென் மாவட்ட கரையோர பகுதிகளுக்கு நனைக்கும் மழை இருக்கு. இலங்கையில் கனமழை இருக்கு. 4, 5, 6 4, 5, 6 4 பிப்ரவரி 4, 5, 6 அடுத்த மழை. 30, 31 1ஆம் தேதி மிரட்டல், தூறல், மிரட்டல் மட்டுமே. அது இலங்கைக்கு தெற்கு பகுதிக்கு நல்ல மழையை கொடுக்கும். அடுத்தபடியாக 10ஆம் தேதிக்கு மேல் சற்று வலுவான நிகழ்வு தெரிகிறது. அது முன்னேறி கொடுக்கலாம். அது 10லிருந்து 15ஆம் தேதிக்குள் எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா 15லிருந்து மாத இறுதி 28ஆம் தேதிக்குள் 2 நிகழ்வு தெரியுது. 2 நிகழ்வு லேசான மழைப்பொழிவை கொடுக்கலாம். குறைந்தபட்சம் அது எந்த அளவுக்கு முன்னேறும் என்பது ஆய்வில் இருக்கு. அது இப்பொழுதுக்கு எங்க இருக்கு? பசிபிக் பெருங்கடல் இருக்கு.
பிலிப்பைன்ஸோட தெற்கு பகுதி வழியாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது பசிபிக்ல இருக்கு. அது 15ஆம் தேதி வர்றது. அதுக்கு இன்னைக்கு 20 நாள் இருக்கு. பசிபிக்ல இருக்கு. ஆகவே இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகிறது. அது மேற்கு நோக்கி வர வரிசை கட்டி நிற்கிறது. வருவதற்கான சாதகம் எல்லாமே இருக்கு. ஒரு சில நிகழ்வுகள் தென்னிலங்கையோட போயிடும், ஒரு சில இடங்கள் மத்திய இலங்கை, ஒரு சில நிகழ்வுகள் வட இலங்கை, ஒரு சில நிகழ்வுகள் டெல்டா தென்கடலோரம், ஒரு சில இடங்கள் டெல்டாவின் உள்பகுதி என்று ஒவ்வொன்றா ஒவ்வொரு தீவிரத்தை பொறுத்து அமையும். எது எப்படி இருக்கும் என்பதையும் மார்ச்சில் கூட மழை இருக்கு. எது எப்படி இருக்கும், அதோட தீவிரம் எப்படி, எது வரைக்கும் எட்டி பிடிக்கும், எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதை அறிய வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்க வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். தயவு செய்து மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் எதுக்கு சார் மழையே பெய்யல ஏற்படுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. கண்டிப்பா கோடை மழை இருக்கு. தென்மேற்கு பருவமழை பெய்யும் போது சேமிச்சு வைக்கிறதுக்கு நம்ம எந்த நேரத்திலையும் காத்திருக்கணும். அதுக்கு தான் சொல்றேன். புரியுதுங்களா? நிறைய பேர் எனக்கு தகவல் போட்டிருக்காங்க. மழை பெய்யலன்னா கூட நான் சேமித்த மழை நீர் எனக்கு கை கொடுத்தது என்று மகிழ்ச்சியான தகவல்லாம் பரிமாறி இருக்கிறாங்க. அது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்தே வந்திருக்கு. அது கரூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கு. சேலம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கு. மழைநீர் சேகரிப்பு எனக்கு கை கொடுத்தது. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இப்போ இருக்கிறதுக்கு இருக்கிற விவசாயத்துக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்குலாம் தகவல் வந்திருக்கு. ஆகவே மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள். நாம் நினைக்கும் பொழுது மழை பெய்யாது. அது பெய்யும் பொழுது நாம் சேமித்து பயன்படுத்துவதற்கு எந்த நேரமும் தயாராக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்த மழை சொல்லிட்டேன். 30, 31 1ஆம் தேதி மிரட்டல். 4, 5, 6 டெல்டாவில் ஏறி பொழியும். இலங்கைக்கு கனமழை. அடுத்த நிகழ்வுகள் எப்படி என்பது தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருக்க வேண்டும். நன்றி. 4, 5, 6 கூடுதலாக ஏறி பொய்யவும் வாய்ப்பு இருக்கு. அப்டேட்ஸ் இணைந்திருக்கணும். அறுவடை விவசாயிகள் அப்டேட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். விதைப்புகள் பணியை தொடக்கலாம். நன்றி.